ஒரு நாளும் சோர்ந்து போனதா பலனற்றதா இருக்க போறது கிடையாது. உம்மை தேடுகிற நாங்கள் பலனடைந்து இன்னும் அதிகமாய் நாங்கள் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை ஜெபத்துக்கான முதல் நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோப்பா. இந்த 4 நாட்களும் கர்த்தர் நீர் எங்களோடு இடைபட போறீங்க. தேவன் எங்களோடு நீங்க பேச போறீங்க. உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ருசிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களை ஆச்சரியமா நடத்துங்க. எவர்களை நீர் முன்குறித்தீரோ அவர்களை நீர் நீதிமான் ஆக்கி இருக்கிறீர். எவர்களை நீர் நீதிமான் ஆக்கினீரோ அவர்களை மகிமையும் படுத்துகிறீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த அதிகாலையில வருகிற ஜனங்களுக்குள்ளே நிரப்ப போவதற்காக நன்றி அப்பா. ஹalleluya. இன்னும் வராத பிள்ளைகளுக்கு முன்பாக வருகிற இவர்களுடைய வாழ்க்கை மேலோங்கி வருகிறது. என் தேவன் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆச்சரியமா நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த அதிகாலை ஜெபத்திற்கென்று தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் செய்தால் ஒழிய நம்மனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென் ஹalleluya. எனவே கர்த்தர் சமூகத்தில் இந்த நாளை அவர் கரத்திலே கொடுத்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி சொல்ல போகிறோம். நீரே ஆண்டவர் அப்பா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. thank you father. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவர் வனம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வனம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர். ஆமென் ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணம். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணம். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். ஆமென். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. ஆமென். நம் இயேசுவை போலவே
ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. சேர்ந்து சொல்லலாம், இயேசுவே ஆண்டவர். ஆமென் ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. ஆமென். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். ராஜா, அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர். ஆமென் ஆமென். இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரன். சொல்லலாமா எல்லாரும்? இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரன், சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். ஆமென். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா, நம் இயேசுவை, ஆமா, வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. ஆமென். நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. ஆமென். இயேசுவே. Thank you daddy. இந்த காலை நேரத்தில் நீரே ஆண்டவர் என்று உயர்த்துவதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென் ஆமென். இயேசுவே ஆண்டவர். ராஜா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. சொல்லலாமா? நம் இயேசுவால், ஆமா, ஒன்றுமே இல்ல. மீண்டும் சொல்லலாம், நம் இயேசுவால், இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. ராஜா, நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதி. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ராஜா, இயேசுவே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ராஜா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ராஜா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென்.
இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஆமென். இயேசுவே ஆண்டவர், ஓ ஜீவனுள்ள தெய்வமே, ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எவ்வளவு முடியுமா அவ்வளவு கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு மகிமை, என் ராஜாவுக்கு மகிமை, 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 மகிமை அப்பா. ஓ ஹalleluya. நீரே எல்லா காரியத்திலும் என் ஆண்டவர் என்று சொல்லும் போது எத்தனை ஒரு இளைப்பாறுதல், ஒரு தைரியம் எத்தனை பேருக்கு கிடைக்குது. ஆமென், ஹalleluya. அவரே என் ஆண்டவர், அவரே எல்லாம் நன்மையாய் செய்வார், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு, நல்ல கையை தட்டி, உமது திருநாமம் எஸ் படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லலாம், நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆமா, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பது, ஆமா, நம்பினோரை நீர் உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. நாம் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, எந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம், ஆமா, கை நல்ல கையை தட்டி சொல்லலாம், ஆமா, உடைந்த பாத்திரம் என்று நீரே வரையும் சொல்லுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரே வரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரே வரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று இல்ல. இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நாமா, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்த உதவிடும் தகப்பனும் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்த உதவிடும் தகப்பனும் நீரே, இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, நீரே, இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி, உமது திருநாமம், ஆமா, கைவிட, ஆமென், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவ இல்ல ராஜா, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லலாம், இயேசு மகாராஜா, ஆமே, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீரே வரையும் சொல்லுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரே வரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரே வரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரே வரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, thank you daddy, thank you daddy, thank you daddy. இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. நீரே இயேசு மகாராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அல்ல கரங்களை தட்டி ஆமென். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையுமே தள்ளுவதில்லைப்பா. நாங்க ஒவ்வொருவரும் இந்த உலகத்தால உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வந்தோம். ஆனால் என் தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே வைத்ததுக்காக நன்றி ஆவியானவரே என்று சொல்லலாமா? நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் அப்பாவை துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா. உடைந்த பாத்திரமாய் வந்தவர்கள் மாத்திரம் அப்பாவை நல்ல உற்சாகமா, எஸ் டாடி, thank you அப்பா, thank you டாடி. நல்ல அப்பாவுக்கு அதிகாலையில மகிமையை செலுத்துங்க. நல்ல கையை உயர்த்தி நன்றி சொல்லி, அப்பா ஜீவனோடு வைத்திருக்கிறீர், யாரிடம் செல்வோம் அப்பா? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. ஜீவனுள்ள வார்த்தையை தேடி வந்திருக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. என்னால முடியாது, நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லலாம். என்னால முடியாது, நீங்க என்ன நடத்துங்கப்பா. உங்க சமூகம், உங்க பிரச்சனை என்ன நடத்தட்டும்னு கேளுங்க. ரீதானா மக்கரதலா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you daddy. நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ரிதனா மௌதர மௌதலமா. ஆமென், 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 ஆமென். இதய கண்மலையே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராஜா நீங்க, ராஜா நீங்க, ராஜா நீங்க, ராஜா நீங்க. ஓ ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen.
தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உடைய சாயலில் என்னை உண்டாக்கினவரே நன்றி அப்பா. உடைய சாயலில் என்னை உண்டாக்கினவரே நன்றி அப்பா. உடைய சாயலில் என்னை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி அப்பா. நான் உம்மை வெளிப்படுத்த போகிறேன். இந்த நாள் முழுவதும் நான் உம்மை வெளிப்படுத்த போகிறேன். இந்த நாள் முழுவதும் உங்க சார்பில் செயல்பட போறேன். இந்த நாள் முழுவதும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன். இந்த நாள் முழுவதும் மகிமையான காரியங்களை நான் செய்ய போகிறேன். இந்த நாள் முழுவதும் நான் உமக்கு பிரயோஜனமாய் இருக்க போகிறேன். ஆவியானவரை நீ நடத்த போகிறேன். ஆவியானவரை நீ நடத்த போகிறேன். என் சுய பலத்தினால் அல்ல, என் தேவனுடைய மகிமை என்னை நடத்த போகிறது. கர்த்தருடைய மகிமை என்னை நடத்த போகிறது. எல்லாரும் வாயில திறந்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்து துதித்து என்னை தேவன் நடத்த போகிறீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னுடைய ஆவியை உங்க கரத்துல கொடுக்கிற ராஜா, என்னுடைய ஆவியை உங்க கரத்துல கொடுக்கிறப்பா. நமக்கு பிரயோஜனமானவர், நமக்கு பிரயோஜனமானவரா இருக்க என் தேவனை நீ நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. வீண் அலுவல்களிலே நான் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, வீண் அலுவல்களிலே நான் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, வீண் வார்த்தைகளை நான் இந்த நாளிலே அளப்பாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைப்பீராக. உங்க மகிமை என் வாயிலிருந்து விளங்கட்டும் என்று சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே அப்பா, கரைபோக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோரையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை என் நேசருக்கே. ஈசோப்புழாய் கழுவும் இன்றே சுத்தமாவோம். ஈசோப்புழாய் அப்பாமே இன்றே சுத்தமாவோம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேச. Thank you daddy. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுட விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய்
மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பிதாவே உம்முடைய மகனாகிய இயேசுவுக்குள் கலிகூறும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்குள் பலனடையும்படியாக கர்த்தருக்குள் சந்தோஷம் அடையும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை தவிர எங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீர் கொடுக்கிற பலன் அது அவ்வளோ மகிமையான நிரந்தரமான பலன் அப்பா. இந்த உலகத்தை ஜெயிக்க உலகத்திலே எங்களுக்கு காத்திருக்கிற பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட பலவிதமான கெட்ட செய்திகளை, மனதை வேதனைப்படுத்துகிற செய்திகளை எல்லாம் நாங்கள் கண்டு துவண்டு விடாமல், சோர்ந்து விடாமல், அவைகளை தைரியமாக எதிர்கொண்டு ஜெயிக்க ஒவ்வொரு வேதனைகளையும் சாட்சிகளாக மாற்றிக்கொள்ள பலன் உம்மிடத்தில் தான் உண்டு. உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை களிப்பான நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். பரலோகத்திலிருந்து பலன் உங்களை நிரப்பும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள்னு சொன்னீங்களே. ஓ ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். வெறும் பெத்தேலாக இருந்த இடத்தை ஏல் பெத்தேலாக மாற்றின கர்த்தர். அந்த இடத்தில் யாக்கோப்பு பலிபீடம் கட்டி உம்மை ஆராதித்து பலி செலுத்தினான். அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் அவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினீர். உமக்கு நன்றி. வெறுங்கையாக எங்கள் கைகளை உமக்கு நேராக உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்கள் பலனே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர, ஆமா, வாசம். நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே ஓ காட், நீரே, நீர் மாத்திரமே, நீரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே, நீர் மாத்திரமே, நீரே. நன்றி அப்பா. எல்லா ஆராதனை மகிமைகளை, உயர்வுகளை, புகழ் மாலைகளை எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்தி இந்த காலை வேளையில் நம்முடைய கிருபை அதிகமாக எங்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி சொல்லி
ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தினாலும் இனம் புரியாத ஒரு தெய்வ பலத்தினாலும் கர்த்தர் நிரப்புகிறதற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் உட்காருவோம். இந்த அதிகாலை கொஞ்சம் கூட மைக் சவுண்ட் வைமா. இந்த அதிகாலை திருவிழாவுக்கு மானிட்டர் வை. வாஞ்சியோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிற நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த முதலாம் நாளில் ஒரு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க அப்பா நமக்கு கிருபை செய்வார். கொஞ்சம் சவுண்ட் வைமா. மானிட்டர் வை. மானிட்டர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இன்னும் கொஞ்சம். தேங்க்யூ. எஸ். ஆமென். தேங்க்யூ லார்ட். மைக் சவுண்டு கரெக்டாக வைக்கலினாலும் கஷ்டம்தான். இப்போ நல்லா கரெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வை. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் அனைவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நாம் மாம்சத்தினால் நடத்தப்படாமல் ஆவியினால் நடத்தப்படும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை குறித்து கலாத்தியர் சொல்லும்போது பவுல் சொல்லுகிறார், ஆகாருடைய குழந்தையும் சாராளுடைய குழந்தையும் ஒன்று அல்ல. இரண்டுமே ஆபிரகாமுக்கு பிறந்திருந்தாலும் ஒன்று அடிமையான இடத்தில் பிறந்தது, ஒன்று வாக்குத்தத்தம் உள்ள இடத்தில் பிறந்தது. ஸோ நாம் கொஞ்சம் மாம்ச வாழ்க்கை, அவிசுவாசம், கர்த்தரை மறந்த வாழ்க்கைன்னு போனோம்னா நமக்குள்ள இருந்து இஸ்மவேல் வருவான். நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆவியில் ஆராதிச்சிட்டோம்னா இஸ்ரவேல் வெளியே வருவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம என்னவா தான் இருக்கணும்? இஸ்ரவேலராகவே இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேலை என்ன பண்ணு? துரத்தி விட்டுரு. அவன் வாக்குத்தத்தம் சுதந்திரவாளியோடு அவனும் சுதந்திரவாளி ஆவது இல்லை. இஸ்மவேலை என்ன பண்ணிரு? இந்த விஷயத்தில் உன் மனைவிக்கு செவி கொடு. ஆகாரும் அவன் பிள்ளையும் ஈசாக்கோடு வளர்க்கப்படுவதில்லை. வளர்க்கப்பட்ட ஓயாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதை குறித்து நம்ம கலாத்தியத்தில் வாசிக்கும் போது ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் இச்சிக்கிறது, போராடுகிறது. ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் இந்த இடத்துல சாராள போல என்ன பண்ணணும்? இஸ்மவேலை வெளியே துரத்தணும். அல்லேலூயா. கோபதாவங்கள், சோம்பேறித்தனங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய எல்லா அவிசுவாசங்கள், சோர்வுகள், தெய்வனை மிகப்பெரிய வேதனைப்படுத்துறது எதுன்னா நம்முடைய கவலை. கவலை அவரை அவமரியாதை செய்கிற. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரத்தில் பேசும்போது சொல்லிக் கொண்டிருந்தேன். நேற்று இரவு சௌரியபாளையத்தில் அவங்க வீட்டில் அந்த சகோதரி பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க. கண்ணீரோடு 21 நாள் ஜெபிக்கிறாங்க. ஆனால் இதய வலி அவங்கள விட்டு போகலை. கொஞ்சம் விட்டா செத்துருவாங்க. ஜெபிச்சே சாகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அவங்கள பார்த்து சொன்ன, உண்மையாலுமே நீங்கள் கர்த்தரை மதிக்கிறதுனா நீங்கள் ஜெபிக்கிறத நிறுத்தி அவரை துதிக்க தொடங்குங்கன்னு சொல்லி, நீங்கள் உண்மையாலுமே தேவனை மதிக்கிறது உண்மைன்னா உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறேன், அதை நம்பணும்னு சொன்னான். தொடக்கத்தில் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், சிஸ்டர் கர்த்தரை மதிக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அவங்க மைண்டில் என்னென்னமோ ஓடிச்சு. எந்திரிச்சுன்னு சல்யூட்டே அடிச்சிருவாங்க போல இருந்துச்சு கர்த்தருக்கு. ஜனகணமான கதை பாடி கர்த்தருக்கு ஒரு சல்யூட் போட்டு அவ்வளோ மரியாதையை கொடுக்குறாரு. அவங்கள பார்த்து அவங்க நெஞ்சு வழியில் எப்போ தான் செத்துருவணும், பிள்ளைய பார்ப்பணும், மரண பயம் அவங்களை நிறச்சிருந்துச்சு. அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களாக திருப்தி ஆக்குறாரு. இதை நம்புறீங்களான்னு. நம்புறேன் பாஸ்டர், இதுதான் நீங்கள் அவர் கொடுக்குற மரியாதை. 70 வயசு தாண்டாமல் நீங்கள் சாக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சேஃப்டியாகவே போகும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம்.
ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு ஃபோனை பார்த்த ஸ்பாட்டில் எனக்கு ஒரு கெட்ட செய்தி இருந்துச்சு. அதை மேற்கொண்டு தான் இங்கே நான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உலகம் கெட்ட செய்திகளால் நிரம்பி இருக்கிற உலகம். ஆனால் வசனம் சொல்லுது, நான் என்ன திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்திலேயே பார்க்கணும். இல்லைன்னா திடீர்னு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுன்றுவார். எங்கே போய் காசு வாங்குறது? ஆனால் கர்த்தர் நடக்காததை நடக்க பண்ணுகிறவர். ஆமீன் வரவே இல்லைல்ல? வேடிக்கை பக்கம் தானே வந்திருக்கீங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு 5 ஆமீன் சொல்லுங்க பாப்பா எல்லாரும். ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆமீன். நான் பேசிட்டு இருக்கிறேன், அப்படியே பார்த்து மார்க் போட்டிருக்கிறீங்களெல்லாம். ரைட்டு. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்ல ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் போராடுகிறது. என்ன பண்ணணும்? ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை கொஞ்சம் விட்டாலும் நம்மளை படுக்க யார் போடுவா? பிசாசு இல்லை, நம்மளே படுக்க. நீங்கள் இந்த அதிகாலையில் எந்திரிச்சு ஜெயிக்க வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக ஆயிருக்கணும்ல. அது எந்திரிச்சு வந்து பண்ணி நீங்கள் கொஞ்சம் உடம்பை ஜெயிச்சதுனால தான் வந்திருக்கிறீங்க. இந்த வீடியோஸ் அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர் கேட்க போகிறாங்க, அவங்கள உடம்பை ஜெயிக்காமல் படுத்திருந்துருப்பாங்களா இருக்கும். அல்லேலூயா. முதல்ல யார் தன்னை ஜெயிக்கிறானோ அவன் பின்பதாக உலகத்தை ஜெயிக்கிறான். ஒருவன் முதல்ல யார் தன்னை ஜெயிக்கிறானோ பின்பதாக உலகத்தை ஜெயிக்கிறான். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நீங்களாம் ஏன் வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஆழமான ஒரு முடிவு எடுத்தீங்க. அல்லேலூயா. தூக்கத்தை விட நம்ம எப்படியாவது கர்த்தரை தேடிடணும், அவரில் வளரணும், ஆண்டவர் நமக்கு வேணும், குடும்பத்துக்கு அவர் வேணும்னு உங்கள் சிந்தனைகளில் அவரை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி சிந்தனைகள் யாருக்கெல்லாம் ஓடலையோ அவங்கெல்லாம் வராமல் இருக்கிறாங்க. அதனால் ஆவியினால் எதை ஜெயிக்கணும்? மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்கணும். அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒருத்தர் ஆவியில் இருந்தானா உடம்பு அப்படியே லேசாக தெரியும். ஒருத்தர் ஆவியில் இல்லைன்னா உடம்பு வெயிட்டாக தெரியும். அல்லேலூயா. நல்ல உள்ள உற்சாகமாக இருந்தீங்கன்னா உடம்பு வெடுக்குன்னு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய பாரமாக கவலையும் ஆவியும் இல்லைன்னு சொன்னால் உடம்பு எந்திரிக்கிறதுக்கே கஷ்டப்படும். அதில் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வாழ உலகமே நம்ம காலுக்கு கீழே வரும். ஏன்னா வசனம் சொல்லுது, அழிவை மரணத்தை கொண்டு வருகிற ஊழியமே, பழைய ஏற்பாட்டு ஊழியம் அவ்வளவு மகிமையுள்ளதாக இருந்தால் ஜீவனை கொண்டு வருகிற ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதாக இருக்கும். உங்க வீடுகள்ல மகிமையை பார்த்தே தீருவீங்க. தீரணும், அப்படி ஒரு வெறி வரணும். எனக்கு அப்பப்போ வெறி வருதுன்னா எங்க அப்பா யாருன்னு நினைக்கும் போது எனக்கு வெறி வருது. எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், எவ்வளவு பெரிய கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் எப்படி என் வாழ்க்கையை சாதாரணமா என்னால ரன் பண்ண முடியாது. சாதாரணமா ரன் பண்றதே பாவமா நினைக்கிறேன் நான். பிகாஸ் we are supernatural. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். நம்ம தேவன் நம்மளை எப்படி பார்த்த ஞாயிற்றுக்கிழமை, நீ ஏன் கடலை அடக்கலன்னு கேட்கிறாரு. நான் மீன் பிடிக்கவே வைக்கலாம இருந்தேன். நான் வலை போட்ட எனக்கு என்ன கிடைக்கல? மீனே கிடைக்கல. அப்படிப்பட்டவன் என்னை கூப்பிட்டு என்ன பண்றாரு, நீ ஏன் கடலையே அதட்டலாங்கிற. அதனால தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம் ரொம்ப பெருசு. தயவு செஞ்சு அந்த லெவலுக்கு நம்மளும் வந்துடலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம அந்த நினைப்பு மாறும்போது நம்மளுடைய ஜெப வாழ்க்கையே மாறும். நினைப்பு மாறுச்சுன்னா நமக்கு தூக்கம் வராது. அப்துல் கலாம் சொல்ற மாதிரி கனவுன்னா நம்மளை தூங்க வைக்கிறது இல்லை கனவு, தூங்க விடாம பண்றதுதான் கனவு. தரிசனங்கிறது தூக்கத்தில் வர்றதில்ல கனவு, தூங்க விடாம பண்றதுதான் கனவு. இந்த சத்தியங்களை வாக்குத்தத்தங்களை தேவன் யாருன்னு கேட்க 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 நம்மளால சாதாரணமா வீடு கூட்டி தொடச்சு இட்லி சாப்பிட்டு தோசை சட்னி தேங்காய் சட்னி அரைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க முடியாது. உலகத்தை கலக்குகிறவர்கள் நம்ம, உலகத்தை அசைக்கிறவர்கள் நம்ம, உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்குள்ள இருக்கிற பெரியவரா இருக்கிறார். அடியே வீட்டில் முடங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுகள் பெண் தெபோராக்களாக எழும்புகிறவர்கள், எஸ்தர்களாக எழும்புகிறவர்கள், தானியல்களாக எழும்புகிறவர்கள், யோசேப்புகளாக எழும்புகிறவர்கள். எப்ப அந்த எழுப்புதல் வரும்னா பார்வை மாறும் போது. கிறிஸ்துவுக்குள் நீ யாரு? அல்லேலூயா. அதை நினைக்கும் போதுதான் வெறி ஏறணும். நான் யாரு, எங்க அப்பா யாரு, நான் எப்படி வாழ வேண்டிய ஆளு வரணும். அது பணக்காரனுக்கு ரத்தத்திலே ஊறும், பெரிய ஆளா இருப்பான்.
திடீர்னு இங்கே வந்து நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் அவங்க புத்தி மாறாது, ஏன்னா அவங்க டாப்லேயே இருந்து பழகிட்டாங்க. மறுபடியும் அவன் மேலே வந்துடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ரத்தத்தில் ஒன்று ஊறுது. அல்லேலூயா. அது பரலோக ரத்தம் நமக்குள்ள இருக்குது. எப்போ அவர் திருவிருந்தோட அப்பத்தையும் ரத்தத்தையும் எடுத்துக்கிறோமோ நம்ம வேற வீட்டு பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதும் உலகத்தை பார்க்கறது வேற மாதிரி இருக்கணும். தூங்கி தூங்கி எந்திரிச்சிட முடியாது. அல்லேலூயா. அது பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். வில்லியம் கேரி சொல்றாரு, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை செய்ய தொடங்குங்கிறார். உலகம் சொல்லுது ரொம்ப யோசிச்சு பண்ணுன்னு சொல்லுது. நல்ல கவனிங்க, நீங்க விசுவாசிக்க துணிச்சலா இருந்தா, உங்க அப்பா பெரியவரா இருக்கிறாரு பார்த்துக்கலாங்கிற தில் இருந்துச்சுன்னா எடுத்த உடனே பெரிய இடத்துல கால் வச்சிருங்க. ஒருவேளை தெரியாம மூழ்கிட்டையும் வச்சுங்களேன், பேதுரு மூழ்கின மாதிரி. இயேசு வந்து கேள்வி கேட்டு, ஏன் இப்படி செய்தார், ஏன் அப்படி செய்தார், நீ பாட்டுக்கு படகுல உட்கார்ந்துருக்கலாம் அல்லவா, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிலாம் கேட்க மாட்டாரு, தூக்கி நிறுத்திடுவார். பேதுருவை போல் கடல் மேல் என்னை நடக்க செய்வார். எங்க அப்பனோடது இந்த பூமி, நீ கால் விதிக்கிற தேசம் யாரோடது? என் ஆண்டவர் படைச்சது, நமக்குள்ள வாசம் செய்கிறவர் படைச்சவர். அது நம்முடைய நினைப்பு எப்பவுமே பெருசா இருக்கட்டும். அல்லேலூயா. பெருசா இருந்தா தான் செத்தவனை எழுப்ப முடியும். சின்னதா இருந்தா மாலை தான் போட முடியும். நினைப்பு சின்னதா இருந்தா செத்தவங்களை பார்த்து என்ன பண்ண முடியும்? மாலை போட்டு ஆண்டவரே கடைசி நாளில் பார்ப்போம்னு வருவோம். ஆனா நினைப்பு பெருசா இருந்தா இயேசுவின் நாமத்தில் எழும்புன்னு சொல்லுவோம். அந்த நினைப்பை மாத்திரத்தை இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு கூட்டு வந்திருக்கிறார். உன் வீட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? இவன் தேர மாட்டான், அவன் தேர மாட்டான்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. உன்னுடைய வரைபடம் மாறிடுச்சுன்னா வீட்டு வரைபடம் மாறிடும். உன்னுடைய பார்வை உன் செதில் கீழே விழுந்துருச்சுன்னா உன் வீடே எழுந்துடும். அது ஆணோ பெண்ணோ அது மேட்டர் இல்லை. விசுவாசிக்கிற ஒருவர் நிமித்தம் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அதை மனசில் வச்சுட்டு நம்மளை விசேஷமாக பார்ப்போம். இப்போ தியானிக்கும்படியான யோபு புத்தகம் 33:23 வேகமாக வாசிங்க. 10 நிமிஷம் தான் நம்ம கையில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் போனன்னு படுத்துக்கலான்னு இருக்கீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லணும். முடிச்சுட்டு போயிங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள். 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதன், அதாவது சமரசம் பண்ணுகிற, சமாதானம் பண்ணுகிற, நமக்காக தேவனத்தில் நம்மை புரிய வைக்கின்ற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய எதை அறிவிக்கிறார்? அதனப்ப நிதானம். சுவிசேஷமே நிதானமானது தான். ஒருத்தருக்குள்ள சுவிசேஷம் வேலை செய்யுதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நிதானத்தில் தெரிஞ்சுக்கலாம். நல்ல பரபரப்பாக ஓடுகிற ஆவி, பயந்து பயந்து ஓடுகிற ஆவி, கொந்தளிக்கிற அவருடைய மனது பட்டுன்னு அப்படியே ஆஃப் ஆகி, ஸ்டவ் ஆஃப் ஆகி அப்படி நிதானத்துக்குள்ள வரும் பாருங்க, அப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம். யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். இயேசு வந்தா என்ன ஆகும்? கடல். ஆமாம், யாருக்குள்ள உள்ளுக்குள்ள கொந்தளிப்பு அடங்கிருச்சோ அவங்களுக்கு சத்தியம் புரிய தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கொந்தளிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பெந்தகோஸ்துக்காரங்க? ஜெபத்தில் போட்டு கண்ணா பின்னான்னு கதறி கலைஞ்சிருவாங்க. ஆனால் கொந்தளிப்பு அடங்கிருச்சுன்னா ஜெபத்தில் என்ன பண்ணுவாங்க? அவர் நல்லவரேம்பாங்க. நல்லவரே வல்லவரே. ஸோ அந்த நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு, நிதானத்தை நமக்கு சொல்லும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே யாகில். அனுசாரினா ஆதரவு. எவரு ஆதரவா இருந்தாரே ஆகில்? சாமாசி பண்ணுகிற தூதர், சமரசம் பண்ணுகிற, சமாதானம் பண்ணுகிற, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தூதர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. சத்தமா ஆமென் சொல்லுவீங்களா? நம்ம பூமியில இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலும்
நம்ம பேரை சொல்லி சொல்லி நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுகிற ஒருத்தர் பரலோகத்திலே நமக்கு இருக்கிறார். இங்கிலாந்து போறீங்களே, அங்க யார் இருக்கா உங்களுக்காக? ஐயோ நீங்க அங்க போறீங்களே, ஸ்டேன் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போறீங்களே, இல்ல வேலை கேட்க அங்க போறீங்களா, அங்க யாரோ தெரிஞ்சுருக்காங்களா? இல்ல, எனக்காக அங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. எனக்கான காரியம் அங்க நடக்கும். அந்த மாதிரி பரலோகங்கிறீங்களே, அங்க எப்படி போயிருவீங்க? யார் இருக்கா? என் பேரை சொல்லி சொல்லி எனக்காக ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ஆள் அங்க இருக்கிறார். அவர் கூட நான் இங்க பழகிட்டு இருக்கிறேன். நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ். நானும் இயேசு ரொம்ப க்ளோஸ். நான் பயங்கர பாவி தான், பலவீனம் தான், நல்ல பிரச்சனை எனக்குள்ள இருக்குது, உண்மைதான். ஆனாலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை மாசற்றவனா நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னுடைய நெருங்கின சிநேகிதராக இருக்கிறார். ஆமென். அவர் சாமாசி பண்ணுகிற தூதர் அவனுக்கு நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு. அப்ப அந்த சுவிசேஷத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? நிதானம் சுவிசேஷம். ஒருத்தருக்குள்ள சுவிசேஷம் வந்துருச்சுன்னா எப்படி இருப்பாங்க அவங்க? அல்லேலூயா. ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனைகள்ல எப்படி இருப்பாங்க? பணப்பிரச்சனைகள்ல எப்படி இருப்பாங்க? சரீர பிரச்சனைகள் எப்படி இருப்பாங்க? பிள்ளைகள் பிரச்சனைகள் எப்படி இருப்பாங்க? நிதானமா இருந்து செயல்படுவாங்க. ஏன்? அவரை மீறி ஒன்னும் எனக்கு ஆயிராது. அவரை மீறி யாரோ கெட்டவங்களா இருக்கிறதுனால என் வாழ்க்கை பாதிக்கப்படாது. யாரோ என் மேல வெஞ்சன்ஸா இருக்கிறாங்க, கடுப்பா இருக்கிறாங்கிறதுக்காக என் வாழ்க்கை கெட்டு போகாது. என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய வழி அவருக்கு தெரியும். அப்படின்னு ஒரு என்ன வருது உள்ளுக்குள்ள? நிதானம். இந்த நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு என்னவா இருக்கிறாராமா? அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது செத்தாங்கன்னா நேரம் எங்க போவாங்க? படுகுழி. கீழே போவாங்க. தாவீது எங்க போவாரு? கீழே போனார். தானியேல் எங்க போனாரு? கீழே போனார். துன்மார்க்கன், நீதிமான் எல்லாருமே கீழே போவாங்க. அல்லேலூயா. கீழே இருக்கிற பாதாளத்தை ரெண்டா பிரிச்சு, கீழே அதுக்கும் கீழே துன்மார்க்கர்கள், ஒரு பெரிய பிளவுக்கு மேல நீதிமான்கள். அப்படிதான் இருந்துச்சு. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நேரம் எங்க போறாரு? பரஸ்திக்கு போய் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு போய் மேல வைக்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவங்க எங்க போவாங்க? மேல போவாங்க. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவங்க எங்க போவாங்க? கீழே போவாங்க. சத்தமா ஆமென் சொல்லுவீர்களா? அப்ப கீழே போக வேண்டிய உங்களையும் என்னையும் அவனை இனி படுகுழியில் இறக்காதீங்க. அவன் இனி கீழே போக வேண்டாம், மேல வரணும் அப்படின்னு சொல்லி, அதனால என்ன, நான் மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டேன்னு அந்த மீட்கும் பொருளோட அவர் பிதாவிட்ட போறார். எந்த பொருள்? இயேசுவின் ரத்தம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தலாமா? இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள் நல்ல கரங்களை தட்டி விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. படுகுழினா செத்ததுக்கு அப்புறம் போறது மட்டும் இல்லை, என்ன நல்லா வாழ விடாம பிசாசு அங்கங்க பணத்தினாலையும் குணத்தினாலையும் அவமானத்தினாலையும் சரீர பிரச்சனையினாலையும் ஏதோ ஒரு குழிக்குள்ள தள்ள பார்க்கறான். நீங்க இந்த மாதிரி எந்த குழியில தங்கினா விழுந்தாலும் சரி, விழுறதுக்கு பிசாசு உங்களை தள்ளி விட பார்த்தாலும் சரி, வியாதி, கடன் பிரச்சனை, குடும்ப சமாதானமின்மை, சண்டை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகளுக்கு படிப்பில்லை, பிள்ளைகள் படிக்க மாட்டேன் என்கிறார்கள், துன்மார்க்க ஜீவியம், உலக பாவ வாழ்க்கைன்னு ஏதாவது ஒரு இடத்துல நம்மையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு குழியில அந்த பிசாசை தள்ள பார்த்தாலும்
நாம் தைரியத்தோடு சொல்லுவோம், தேவன் எங்களுக்காக மீட்கும் பொருளை கண்டுபிடித்திருக்கிறார். நாங்கள் எந்த குழியிலும் விழுவது கிடையாதுன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எந்த குழியும் எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது, எந்த குழியும் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடையாது. அதற்கான மீட்கும் பொருள் எங்கள் இயேசுவினால் கண்டுபிடிக்கப்பட்டதினால் வியாதிக்கு மீட்கும் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, பாவத்துக்கான விடுதலை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, சாபம் முறிக்கப்பட்டு விட்டது, ஐஸ்வர்யவான் ஆக்கப்படுவதற்கான காரியங்களை இயேசு எல்லாம் சம்பாதித்து விட்டார். எதுவுமே எங்களை குழியில் தள்ளவே தள்ளாது. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடும்? சத்தத்தை உயர்த்தி, தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, அதற்கான மீட்கும் பொருள் சிலுவையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையோடு காம்ப்ரமைஸே ஆயிராத. நீ வண்டியில போகும்போது தடுக்கி வண்டி கூட சாய விடாத, அதை கூட நீ ஏத்துக்க கூடாது. ஹல்லேலூயா. சின்ன வயிற்று உபாதைகளை கூட ஏத்துக்காத. ஹல்லேலூயா. ஒரு நெஞ்சு எரிச்சலை கூட ஏத்துக்காத. ஹல்லேலூயா. என்னைக்காவது வரக்கூடிய தலைவலியை கூட ஏத்துக்காத. ஹல்லேலூயா. ஊருக்கே காய்ச்சல் வந்தாலும் உன்னுடைய காய்ச்சலை ஏத்துக்காத. காய்ச்சல் வரும்போது பிரியாணி சாப்பிடு, காய்ச்சல் வரும்போது எந்திரிச்சு டான்ஸ் ஆடு, காய்ச்சல் வரும்போது எந்திரிச்சு பாத்திரம் வளர்க்கு, காய்ச்சல் வரும்போது அதை மதிக்காம எந்திரிச்சு போ. என எந்த குழியிலும் நம்ம பிசாசு நம்மளை தள்ள முடியாது. மீட்கும் பொருள் நம் கையில் இருக்கிறது. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீ எந்த அளவுக்கு இயேசுவின் நாமத்தோட ரத்தத்தை பெருசா பார்க்கறியோ அந்த அளவுக்கு ருசிய வல்லமையை நீ வீட்டுல பார்க்க முடியும். அதுக்குதான் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே. நீ ஆண்டவரை பிடிச்சிக்கிறதுல பிரச்சனை இல்லை, வைராக்கியத்துல பிரச்சனை இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள்லையும் ஆண்டவரை தேடி வருதெல்லாம் உங்களோட பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, உன் மனதை நீ மறுரூபமாக்காம நீ டிவிலையும் சீரியல்லையும் கெட்ட காரியங்களையும் அதையும் இதையும் கவலைகளையும் கடந்த காலங்கள் நடந்த கெட்ட சம்பவங்களையும் சிந்திச்சு உன் மைண்டை நல்ல பிசாசனுடைய போர்க்களமா பணித்தளமா நீ மாத்தி விடாம வசனங்களை கொண்டு வந்து கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை ஞாபக சக்தியை வச்சு மைண்ட்ல கொண்டு வந்து கொஞ்சம் விசுவாசத்தில் நிரப்பி வச்சீனா கர்த்தருடைய வல்லமை ஊடுருவதை பார்க்கலாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். ஆமீன் சொல்லுங்க. மனசுக்குள்ள வாக்குத்தத்தங்களையும் கடந்த காலத்தில் தெய்வன் செஞ்ச நன்மைகளையும் நினைச்சு பார்த்து கொஞ்சம் மைண்டை அதை போட்டு வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள அப்படி அசைவாடுவார். அதை விட்டுட்டு கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவிசுவாச சோர்வை வச்சிங்கன்னா யார் அசைவாடுவா? பிசாசு அசைவாடுவா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப மனசு எதுல நிறைஞ்சிருக்கணும்? விசுவாசத்துல. அதான் ஆண்டவர் சொல்லி விசுவாசித்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை நான் செய்வேன்னு என்ன நீ பெருசா பார்த்தீங்கன்னா லாசர் வெளியே வருவான். விசுவாசம் என்னங்க? இவரால் முடியுமா முடியாதான், அதான் விசுவாசம். அல்ல, விசுவாசம் என்ன? இந்த இயேசு இதை செய்வாரா, அதை செய்யறதுக்கு அவர் கையால் ஆகுமா, அவர் செய்யறதுக்கு அவருடைய பலன் இருக்கா? ஆமாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. என்ன நமக்கு யார் இருக்காவாமா? நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு. இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே இருக்கிறோம்? எபேசியரில் வாசிக்கிறோம். எபேசியர் 2 வாசிங்க. அவருடைய உன்னதங்களில் அவரோடு கூட அந்த வசனம் வாசிங்க. எபேசியர் 2 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமேன். உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமேன்.
அந்த நினைப்போடு இந்த நாளை நம்ம கழிப்போமாக. அந்த நம்முடைய புத்திக்கு புகட்டுவோமாக. மனமே, நீ உன்னதத்தில் அவரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற. உங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் மீட்கும் பொருள் இருக்குது. கவலையப்படாத, அதை கிளைம் பண்ணு, அது உரிமை பாராட்டு. வீட்டில் அந்த பிரச்சனையை விடாத, அந்த பற்றாக்குறையை விடாத, அந்த வெறுமையை விடாத, அந்த சண்டையை விடாத, அந்த வார்மையை விடாத. அது என்ன பண்ணு, மீட்கும் பொருள் இருக்குது, அதை நீ கிளைம் பண்ணி எடுத்துக்கோன்னு உன் மைண்டை கற்றுக் கொடுத்து உங்கள் மனசை கர்த்தருடைய வார்த்தையாக நிரப்புங்க. நம்ம ஜெபிக்கலாம். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த அதிகாலை திருவிழாவினுடைய முதல் நாளிலே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக, பேசினதுக்காக, பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. நிதானத்தை அறிவித்ததற்காக நன்றி. மீட்கும் பொருள் எங்களுக்காக இருக்கிறது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி பேசினதுக்காக நன்றி அப்பா. மனதை தொடர்ந்து காத்துக்கொள்ள கிருபைதான். அடுத்த 3 நாட்களும் இன்னும் ஆட்களை ஆண்டவர் அழைச்சிட்டு வாங்க. வந்தவங்க தொடர்ந்து 4 நாளும் வர கிருபைத்தாங்க. அனைத்து மகிமைக்கு செலுத்துகிற இயேசு ரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, சத்தமா சொல்லுவோம், என் ஆத்துமாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.